இயற்கை முறையில் உருளைக்கிழங்கு குறைந்த செலவில் அதிக மகசூல், 90 நாட்களில் லாபம். விவசாயம் என்பது மண்ணோடு உரையாடும் தொழில். இன்று நாம் பார்க்க போகிறது ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்து நல்ல மகசூல் எடுப்பது எப்படி. இந்தியாவில் உருளைக்கிழங்கு ஒரு முக்கிய காய்கறி. சந்தையில் எப்போதும் தேவை அதிகம். சரியான முறையில் செய்தால் நல்ல லாபம். நிலத்தேர்வு, மண் தயாரிப்பு. மணற்பாங்கான நீர் வடிகால் வசதி உள்ள மண் சிறந்தது. pH 5.5 - 6.5 சரியான அளவு. 2 முறை ஆழ உழவு. 1 ஏக்கருக்கு 5 - 8 டன் மாட்டுச்சாணம். ஜீவாமிர்தம் தெளித்தல். நாட்டு உரம் கலந்து நிலம் தயாரித்தல். மண் சூரிய ஒளியில் 10 நாள் காய விடுங்கள். விதை தேர்வு மற்றும் விதைத்தல். 30 முதல் 40 கிராம் எடை கொண்ட ஆரோக்கியமான கிழங்கு. முளைத்த விதை பயன்படுத்தவும். விதைக்கு முன் பஞ்சகவ்யம் 3% கரைசலில் 20 நிமிடம் நனைத்து உலர்த்தவும். இடைவெளி. வரிசை இடைவெளி 45 சென்டிமீட்டர். செடி இடைவெளி 20 சென்டிமீட்டர். நீர்ப்பாசனம். விதைத்த 3 நாள் கழித்து முதல் பாசனம். பின்னர் 7 - 10 நாட்களுக்கு ஒரு முறை பாய்ச்ச வேண்டும். அதிக நீர் வேண்டாம். கிழங்கு அழுகும் அபாயம். சொட்டு பாசனம் சிறந்தது. இயற்கை உரத்திட்டம். 15ஆம் நாள் ஜீவாமிர்தம், 30ஆம் நாள் பஞ்சகவ்யம், 45ஆம் நாள் மீன் அமினோ, 60ஆம் நாள் வெர்மி கம்போஸ்ட் சேர்த்தல். இது செடிக்கு வேகமான வளர்ச்சி தரும். பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு. பொதுவான பிரச்சனைகள்: இலைக்கருகள், பூச்சி தாக்குதல். தீர்வு: நீம் எண்ணெய் 3 ml/லிட்டர். பூண்டு + மிளகாய்ச்சாறு. தசபரணி கஷாயம். 7 - 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கவும். மண்மேடு போடுதல் அல்லது எர்த்திங் ஹப். 30 - 35 நாட்களில் மண்மேடு போட வேண்டும். கிழங்கு வெளியில் வராமல் பாதுகாக்கும். மகசூல் அதிகரிக்கும். அறுவடை. 90 - 100 நாட்களில் அறுவடை. இலை மஞ்சளாகும் போது தயாராகும். மண்ணை மெதுவாக திறந்து கிழங்கு எடுக்கவும். 1 ஏக்கருக்கு 8 - 12 டன் வரை மகசூல், சரியான பராமரிப்பு இருந்தால். வருமான கணக்கு. உதாரணம்: 1 ஏக்கர். செலவு: விதை 25,000, உழவு 8,000, இயற்கை உரம் 12,000, மற்ற செலவு 10,000, மொத்தம் 55,000. மகசூல் 10 டன் × 15 ரூபாய் பெர் கிலோ, 1,50,000. லாபம் 95,000. முடிவுரை மற்றும் தொடர்பு. மண்ணை நம்பினால் மண் நம்மை காப்பாற்றும். இயற்கை முறையில் செய்தால் நம்ம உடலுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது, வருமானமும் நல்லது. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள்.